வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் முருகர் கோயிலுக்கு பேக் சைடில் நமக்கு வெங்கடேஸ்வரா நகர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பிளாட்டு தனித்தனியாக சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஒட்டி இருக்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட் நம்பர் ரோமன் நம்பர் 1 பார்த்திங்கன்னா நமக்கு 35க்கு 63, 2வது நம்பரும் இருக்குது, அதுவும் 35க்கு 63. 2 பிளாட் சேல்ஸு, தனித்தனி ஓனர்ஸு, 2 சேல்ஸுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர், நார்த்தில் 40 அடி ரோடு, வெஸ்ட்டில் நமக்கு 50 ரோடாக கொடுத்தாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து சின்னதாக பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு 30 ஃபீட் ரோடு கிட்ட 35 ஃபீட்டு கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. நம்ம முன்னே போயிட்டு ரைட்டில் எடுத்தோம்னா ஒரு ஆதிநாத் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அந்த ரோடு போயிடுது. ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டு போயிட்டு லெஃப்ட் எடுத்து போனோம்னா முருகர் கோயில் தாண்டி நமக்கு அவுட்டர் ரோடு பக்கத்தில் அப்போலோ ஃபார்மசி ரோடு டச் ஆகிடும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்து வாங்குறதுனா கூட பார்த்திங்கன்னா வாங்க, கார்னர் பிளாட்டை கூட தனியாக கூட முடிச்சு கொடுக்குறேன். சரிங்களா? 63 அடி ஃப்ரண்டேஜ் வருது நார்த் சைடில். ஒருத்தர் நார்த் வெஸ்ட்டு எடுத்துக்கலாம், இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா நம்ம நார்த் பக்கம் மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இதில் 2 பேரை பிரித்தாலும் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் ஈஸியாக அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு நல்ல ஒரு சைஸில் வந்துடும். சரிங்களா? எல்லாம் பங்களா ஹவுஸ் தாங்க. நீங்கள் பார்க்கலாம், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளாட்ஸ் இருக்குது. இது ஒரு பங்களா டைப்பில் பார்த்தீங்கன்னா வீடு. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் 3ல் பெரிய பங்களா. ஸோ எல்லாருக்குமே டெஃபினட்டாக அந்த ஏரியா பிடிக்கும். இன்னும் வாட்டர் லாகிங் ஏரியா, உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய ஏரியா. நல்ல ரோடெல்லாம் ப்ராடான ரோடு தான் அந்த லைனில் ஃபுல்லாகவே. பாருங்கள், இந்த லொக்கேஷன் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ரேட் இந்த ஏரியாவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்களும் விசாரிச்சுக்கோங்க. சரிங்களா? தெரியுதா பங்களா ஹவுஸ் எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு. ஸோ இந்த சைடில் பார்த்தா இந்த லெஃப்ட்டில் போயிட்டு நம்ம அடுத்த லெஃப்ட் எடுத்து போனாலும் ஆதிநாத் போயிடும். நீங்கள் அதே போல் இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு இந்த வீட்டை ஒட்டி ரைட்டில் போனாலும் நமக்கு ஓட்டேரி அந்த மெயின் ரோடு வந்துடும். அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு 1 கிலோமீட்டர் வந்து 1.25 கிலோமீட்டரில் நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துடும். சரிங்களா? வாங்க, 2வது பார்ட்டி உங்களுக்கு காட்டுறேன். மேலும் பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் எடுத்தால் ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தாங்க. அந்த 2 பிளாட்டும் சேர்த்து வாங்கிட்டா ரோடும் நல்லா ஒரு ரோடு விற்று நல்லா பெரிய ரோடு விற்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் கட்டி ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடலாம். அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் ஆகிடும். இதுதான் நம்ம வந்து 50 ஃபீட்டாக கொடுத்தாங்க. இப்போ ஒரு 40 ஃபீட்டு கிட்ட வரும் இப்போ இருக்கிற சைஸு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாந்தோப்புங்க, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஃப்யூச்சரில் லேஅவுட் தான் போட்டு ஆகணும். அதெல்லாம் இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாந்தோப்பு. இது பாருங்கள், இந்த ஒரு பிளாட்டும் சேல்ஸ் தான்.